Hello friends, vanakkam and welcome back to our channel Samayal Food Court. வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் ஒரு ஈஸியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபி டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 6 மீடியம் சைஸ் தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி, கொஞ்சமாக கசகசா இது போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பொடியாக சாப் பண்ண ஆனியன் 2 ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வேக வச்சதை நல்லா ஆறின பிறகு இது போல் திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக தெரிக்கும், ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும். நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, சால்ட் போட்டு நல்லா இது போல் வதக்கி எடுத்துக்கிறேன். நம்ம இது மூடி வச்சு குக் பண்ணணும், இல்லைனா மேலே தெரிச்சிடும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு மேலே உங்களுக்கு இது போல் கன்சிஸ்டன்சியில் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இதான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாம். அடுத்து நான் இதில் 200 கிராம் பன்னீர் இது போல் க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் உடையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும் நீங்கள் பன்னீர் ஃப்ரை பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கடைசியாக இதில் கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா வச்சு ஒரு ஈஸியான பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி நானுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, வீடே மணக்க நல்லா ஸ்பைசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.